வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்தீங்க நீங்க? நான் யப்னா. யப்னா. ஓகே. உங்க பேர்? ஷார்ல்ஸ். ஷார்ல்ஸ். ஓ சார்ல்ஸ். ஒத்த கால்ல என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ் பண்ண போறீங்க. சூப்பர் சூப்பர். ඉවෙන්ට් එක අද ඩාන්ස් එකක් කරන්න හදනවා. ජෙෆ්නා ඉඳලා වෙල්ල ඉන්නවා. චාල්ස් එයාගේ නම. தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்ல மட்டும்
නිවටේට යනවා. அவங்க உங்களை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. කතා දෙකක් අවශ්‍ය නැහැ චාල්ස්. දෙවන වටේට ඔබ යන්නට ඕනේ. வேற எதுவுமே பேசல. ரெண்டாவது ரவுண்டுக்கு நீங்க கட்டாயம் போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார்ல்ஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழால வந்து மதிக்கிறேன்னு ஒரு ஆள் சொல்ல, ஒருத்தர் உனக்காக ஏஞ்சி கை தட்டுறாங்க, ஒருத்தர் வார்த்தைகளே இல்ல நீ ரெண்டாவது ரவுண்டுக்கு போறேன்னு சொல்லுவது ரொம்ப பெருமையா இருக்கு கேட்க. நல்ல பாட்டு தான் நீ செலக்ட் பண்ணியிருக்க, அர்த்தமுள்ள பாட்டு செலக்ட் பண்ணியிருக்க. இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம். நானே ஏஞ்சோட வணக்கம் சொல்ல ஆசைப்படுறேன். ඔහු පිළිබඳව ඔහු මේ නරතනේ යෙදෙනකොට අපි වේදිකාව පිටපස්ස ඉඳලා ඔහු පිළිබඳව කතා කළා. කතා කරපු අවස්ථාවේ දැනගත්ත දෙයක් මේලා ඔබට කියන එක වටනවා කියලා හිතලා යාවේ. යුද්ධය පැවති කාලවකවානුවේදී යුද්ධය නිසා කකුල හිමුණු තරුණේ. අද එවැනි තැනක ඉඳලා මේ තරම් වේගවත් සමාජගත වීමක්, මේ වගේ ඉදිරිපත් වීමක් මම හිතන්නේ ඒක අසාමාන්‍යයි. ඒක අසාමාන්‍යයි. ඔව් දේශාන් ඒ විතරක් නෙමෙයි ඔහුගේ ඒ අංග චලන හැඩ ඉතාම හොඳ එතුමාට හොඳටම නටන්න පුළුවන් චාස්ත. මේ ඒ නැටීම තනි කකුලෙන් කිරීම ඊටත් වඩා ලොකු වැඩක්. ඉතින් මට මේ අවස්ථාවේ ගොඩාක් නිර්ලෝභී වෙන්න වෙලා තියෙනවා. නිර්ලෝභී වෙන්න වෙනවා මට අනිවාර්යෙන්. දෙවනි වට තුන්වෙනි වට අවශ්‍ය නැහැ, මහන්සි වෙන්න ඕනේ නැහැ. හොඳට ලෑස්ති වෙලා අන්තිම තරඟෙට හොඳ වැඩක් කරන්න ලෑස්ති වෙන්න. ඔබේ හිතේ ධෛර්යය ඉතාමත් අගේ. මම ගොඩාක් අගේ කරන මම ගරු කරන ඔබට. මට පොඩි දෙයක් හිතුණා මේ ඔබ මෙතන ඩාන්ස් කරනකොට මගේ අංශය මම ක්‍රීඩාව මං හිතන්නේ ඔබට ක්‍රීඩාව පැත්තෙන් යන්න හැකියාවක් තියෙනවා කියලා. අනිවාර්යයෙන්ම ඒක ගැනත් පොඩ්ඩක් හිතන්න. මට ඔහුගේ හද ගැස්ම මගේ මෙන්න මේ අතර දැනෙනවා. ඒ ඊටාම වේගවත්. ඒ කියන්නේ ඊට වඩා දෙන්න සහතිකයක් මට නෑ. ඒ හද ගැස්ම මට දැනෙනවා. ඒ හද ගැස්මේ සිංහල දෙමළ නෑ රුකස්. ඒ සතුට දරා ගන්න බැරි බව මට හොඳටම දැනෙනවා. ඒ නිසා ඔහුගෙන් අහන්න මේ වෙලාවේ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க, இவ்வளவு பேர் முன்னால உங்களை அவங்க திறமைசாலின்னு ஏற்றிட்டு இருக்காங்க. இறுதி சுற்றுக்கு நேரடியா அவங்க தெரிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிமிஷம் உங்களுடைய இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தில்ஷான் சொல்றாரு. அதாவது இதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத அவர் கேட்கிறாரு. உணர்வு பூர்வமா உண்மையா சொல்லுங்க. என் உயிரை விட மேலான நாள் ஒரு நாளா நான் நினைக்கிறேன். அது ஜட்ஜஸ் ජීවිතේ ගොඩාක් ස්පෙෂල් ඩේ එකක් වුණාද? එයාගේ මතක කරන්න බැරි දවසක් කියලා කියනවා ඕගොල්ලෝ.